ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டிலையே ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி பாதாம் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குடிக்கிறதுக்கு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி 25 பாதாம் எடுத்துகிட்டு அதை அரை மணி நேரம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பாலை கொதிக்க விடுங்க. ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பால் நமக்கு நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இதை நம்ம காய்ச்சினா போதும். பாருங்கள், பால் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாதாம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துட்டு பால் நமக்கு கொஞ்சம் திக்காகி வருங்க. அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். நம்ம மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். அதனால் பால் ரொம்ப திக்காகணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக திக்காகி வந்தாலே போதும். பாருங்கள், பால் நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. முன்னை விட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பால் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது. பால் முன்னை விட நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்து வச்சுடுங்க. நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா ஆறி வந்திருக்கு. திக்னஸ் பாருங்கள், முன்னை விட நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு நல்லா டேஸ்டியான பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மில்க் ஷேக்கை அப்படியே குடிக்கிறத விட இது கூட கொஞ்சமாக குல்ஃபி அப்படி இல்லைனாக்கா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு குடிக்கும்போது நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் குல்ஃபி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.